திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பக்கத்துல இருக்கிற ஊர்தான் இன்று காடையூர் என்று அழைக்கப்படும் நட்டூர். அமராவதி ஆத்துக்கும் நொய்யலாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஊருங்கிறதுனால நட்டூர் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. பசுமையும் இயற்கையும் விவசாயமும் செழித்திருந்த ஊர்தான் நட்டூர். நட்டூர்லயே பெரிய மனிதனா எல்லாராலையும் மதிக்கும் நபருக்கு 4 ஆண் மக்களும் ஒரு பெண்ணும் இருந்தாங்க. அவரின் பெண் பிறவியிலேயே அந்த ஊரில் யாரும் இல்லாத அளவுக்கு வெள்ளை வெள்ளேர் என்று இருந்ததால் வெள்ளையம்மாள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி அவள் வெள்ள மனசுக்காரிதாங்க. அந்த செல்வந்தரின் 5 மக்களும் செல்வச் செழிப்பில் வளர்ந்து வர்றாங்க. வெள்ளையம்மாளுக்கு திருமண வயதும் வந்தது. ஆனால் எங்கெங்கோ தேடியும் சரியான வரன் அமையவில்லை. அந்த சமயத்துல கர்மாபுரிங்கிற நாட்டுல பஞ்சம் வந்தது. மழை பொய்த்து போக மக்கள் பசியினாலும் நோயினாலும் தவித்து போறாங்க. வயிற்று பிழைப்புக்காக ஊர் ஊரா போக ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவர்களில் ஒருவன்தான் கருமாபுரத்து அதிபன் மகன் காங்கேயன். நட்டூர் செல்வந்தரிடம் உதவி கேட்கிறான் காங்கேயன். நட்டூர் செல்வந்தரும் அவனுக்கு தங்க இடம் கொடுத்து உதவி பண்றாரு. நாட்கள் செல்ல செல்ல காங்கேயனோட நடவடிக்கையும் குணமும் நட்டூர் செல்வந்தருக்கு மிகவும் பிடித்து போனது. தன் மகள் வெள்ளையம்மாளை காங்கேயனுக்கே திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்றாரு நட்டூர் செல்வந்தர். அதனால கர்மாபுரி அதிபரை நேர்ல சந்திச்சு சம்பந்தம் பேச போறாரு. இப்ப அவங்க இருக்கிற ஏழ்மை நிலையில செல்வச் செழிப்போடு இருக்கிற வெள்ளையம்மால எப்படி பெண் எடுக்கிறது அப்படின்னு காங்கேயனோட அப்பா யோசிக்கிறாரு. அதுக்கு வெள்ளையம்மாளோட அப்பா தன் மருமகன் காங்கேயனுக்கு காணி நிலம் கொடுத்து நட்டூர்லயே குடித்தனம் வைக்கிறதா சம்பந்தம் பேச வந்தவங்க முன்னாடி வாக்கு கொடுக்கிறாரு. பெரியோர் எடுத்த முடிவின்படி ஒரு நல்ல நாளில் காங்கேயனுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் திருமணம் நடக்கிறது. வெள்ளையம்மா அடுத்தடுத்து 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வெள்ளையம்மாளின் அண்ணன்மார்களுக்கும் திருமணம் நடந்தது. தன் மாமனார் மாமியார் மச்சினர்கள் 4வரின் குடும்பத்தோடு கூட்டு குடும்பமாய் வாழறாங்க வெள்ளையம்மாள் தம்பதியினர். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போகிறது. இதனால காங்கேயனுக்கு தன் மாமனார் கிட்ட காணி நிலம் குறித்து கேட்கணுங்கிற நினைப்பே வரல. இப்படியே காலங்கள் கடந்தது. வெள்ளையம்மாளின் பெற்றோர் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளையம்மாளின் தந்தை தன் மகன்களை அழைத்து வெள்ளையம்மாளுக்கு சேர வேண்டிய ஒரு காணி நிலத்தை கொடுத்து விடும்படி சொல்லிவிட்டு இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அன்னிமார்கள் தன் வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் பறிபோகிறது. இனி ஒன்னா இருந்தா சண்டை தான் வரும். தனியா போய் வாழலான்னு காங்கேயனும் வெள்ளையம்மாளும் முடிவு பண்ணி தங்களுக்கு சேர வேண்டிய காணி நிலத்தை கேக்குறாங்க. நாம எதிர்பார்த்தது நடந்து போச்சு. இவளுக்கு காணி நிலம் கொடுத்துட்டா நம்ம சொத்து குறைஞ்சு போயிரும்னு நினைச்ச அண்ணன்மார்கள் அவளுக்கு எதிரா சதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் தந்திரமா கொலை பண்ணி கொன்னு புதைக்கிறாங்க காங்கேயனை. இது எதுவுமே தெரியாத வெள்ளையம்மா கிட்ட காங்கேயனை தேடி பாக்குறோம்னு சொல்லி அவளை நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெள்ளையம்மாள் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அனைவருக்கும் தெரிய வருகிறது. எப்படி அவளை ஒழிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த அன்னிமார்கள் அவளை நடத்த கெட்டவன்னு சொல்லி ஊருக்குள்ள வதந்திய பரப்புறாங்க. இது தெரிஞ்சதுனாலதான் காங்கேயன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. அன்னிமார்கள் ஒண்ணு சேர்ந்து கடைசியில ஒரு நாள் வெள்ளையம்மாளையும் குழந்தைகளையும் வீட்டை விட்டே துரத்துறாங்க. எங்க போவா வெள்ளையம்மா? தன் கணவனோட ஊரான கர்மாபுரிக்கே போக முடிவு பண்ணி தன்னோட 3 மகன்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா வெள்ளையம்மா. அப்போ ஒரு சர்தார், அந்த காலத்து முஸ்லிம் அரசாங்க உயரதிகாரி, குதிரையில் அமர்ந்து வருவதை கண்டு அஞ்சி புதரில் மறைந்து கொள்கிறாள் வெள்ளையம்மாள். சர்தார் அவளை பார்த்தவுடன் நின்று விசாரிக்கிறார். அவளின் பரிதாப நிலையை கண்டு இரக்கம் காட்டுகிறார். நான் வரி வசூலுக்காக அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். திரும்பி வந்ததும் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன். அதுவரை பக்கத்தில் இருக்கும் கோட்டையில் பத்திரமாக இரு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு கோட்டையில் தங்க ஏற்பாடு செய்துவிட்டு வரி வசூலிக்க செல்கிறார். பல மாதங்கள் கழிந்தன. வெள்ளையம்மாளுக்கு குழந்தை பிறந்தது. திரும்பிய சர்தார் வெள்ளையம்மாளை அவளது ஊருக்கு அழைத்து சென்றார். வெள்ளையம்மாளின் அண்ணிகள் அவளை அவதூறாக பேசினர். அவள் ஒரு விபச்சாரி என்று ஏசினர். வெள்ளையம்மாள் சாதி கெட்டு விட்டதால் அவளுக்கு நிலம் தர அவளது அண்ணன்மார்கள் மறுத்தனர். இதை கேட்டு கொதித்தெழுந்த வெள்ளையம்மாள் தான் கடவுள் சாட்சியாக எந்த தவறும் செய்யவில்லை, இதை எங்கே வேண்டுமென்றாலும் சத்தியம் செய்வேன் என்று சொன்னாள். அவளது அண்ணன்கள் வெள்ளையம்மாள் 3 சத்தியங்கள் செய்தால் நாங்கள் எங்கள் நிலம் எல்லாவற்றையும் வெள்ளையம்மாளுக்கே கொடுத்து விடுகிறோம், அப்படி செய்யாவிட்டால் இவள் தீக்குளிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அந்த சத்தியங்கள் என்னவென்று தெரியுமா? சத்தியம் 1, காளமாட்டை ஏரிலோ அல்லது வண்டியிலோ பூட்டுவதற்கு வெடத்தலா மரத்தில் நுகத்தடி செய்து வைத்திருப்பர். இது நல்லா முத்தி காஞ்சிருக்கும்.
அந்த நுகத்தடிய மண்ணில் நட்டு தண்ணி ஊத்துனா அது துளிர் விடணும். சத்தியம் 2, அந்த ஊர்கோவிலில் நிறுத்தியிருக்கும் மண் குதிரைக்கு வெள்ளையம்மாள் தண்ணீர் தெளித்தால் அது தலையை குலுக்கி கனைக்க வேண்டும். சத்தியம் 3, இதற்கு தேவையான தண்ணீரை சுடாத பச்சை மண் குடத்தில் எடுத்து வர வேண்டும். அப்பொழுது அந்த மண் குடம் கரையாமல் இருக்க வேண்டும். இவைதான் அந்த சத்தியங்கள். இதை கேட்ட சர்தார் வெள்ளையம்மாளிடம், இவர்கள் உன்னை கொல்ல பார்க்கிறார்கள், நீ இதற்கு ஒப்புக்கொள்ளாதே என்று கூறுகிறார். ஆனால் வெள்ளையம்மாளோ, நான் பத்தினி, நான் இந்த சத்தியங்களை செய்தே காட்டுவேன் என்று கூறுகிறாள். அவ்வாறே செய்தும் காட்டுகிறாள். அவள் நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றிய வெடத்தலா மரத்திலிருந்து துளிர் விட்டது. அந்த ஊர்கோவிலில் நிறுத்தியிருக்கும் மண்குதிரை அவள் தண்ணீர் தெளித்தவுடன் தலையை குலுக்கி கனைத்தது. இவற்றிற்கு தேவையான தண்ணீரை சுடாத பச்சை மண் குடத்தில் எடுத்து வரும்போது அந்த மண்குடம் கரையாமல் இருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்த வெள்ளையம்மாளின் அண்ணன்மார்கள் சர்தாரிடம் வந்து, எங்கள் சொத்து அனைத்தையும் வெள்ளையம்மாளுக்கே கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஊரை விட்டு சென்றனர். சர்தாரும் வெள்ளையம்மாளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு தன் ஊருக்கு போனார். வெள்ளையம்மாள் பல காலம் தன் மக்களுடன் வாழ்ந்துவிட்டு பின்னால் தெய்வமானாள் என்பது வரலாறு. வெள்ளையம்மாள் உயிருடன் இருக்கும்போது தன் குலகுருவையும் ஊர் பெரியோர்களையும் அழைத்து தனக்கு நீதி கிடைக்கச் செய்த சர்தாருக்கு நன்றியாக காலம் உள்ளவரை நமது பரம்பரைகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறி, இனிமேல் நம் குலத்தில் வரும் ஆண் மக்கள் திருமணம் முடித்து 2 குழந்தைகள் பிறக்கும் வரை முஸ்லிம்கள் போல காது குத்தாமல் இருந்து, பின் 2 குழந்தைகளான பின் கணவன் மனைவி இருவரும் இன்னொரு திருமணச் சீர் போன்ற 7 திங்கள் சீர் செய்து அடுத்த நாள் குழந்தைகளுக்கு காது குத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இந்த சீர்தான் முழுக்காதன் கூட்டத்தில் 7 திங்கள் சீர் செய்து காது குத்தும் பழக்கம் தொடர்கிறது. வெள்ளையம்மாளுடைய வம்சாவளி தற்காலத்தில் வெள்ளாள கவுண்டர் இனத்தில் முழுக்காதன் குலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். வெள்ளாள கவுண்டர்களில் முழுக்காதன் குலம் என்பது ஒரு பிரிவு. மற்ற பிரிவினரை காட்டிலும் இந்த குலத்துக்காரங்களுக்கு வெள்ளாள இனத்தில் அதிக மதிப்புண்டு. காரணம், இவர்கள்தான் திருமணங்களில் சீர் செய்வதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள். இந்த குலப்பெயர் வந்ததற்கு காரணம், இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது வெகு விமரிசையாக சீர் செய்து காது குத்துவதாகும். வெள்ளையம்மாளின் உண்மை கதையை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாணல். இது நமது இன்ஸ்வீஸ்ட்.